குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இன்னைக்கு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் இன்னொரு பிக் கொஸ்டினை பார்க்க போகிறோம். வாங்க சம்முக்கு போவோம். சம்மு என்ன அப்படின்னா ஆங்கிலத்தில் ட்ரா த ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் எ சிலிண்டர் ஆஃப் 50 mm பேஸ் டயாமீட்டர் அண்ட் ஆக்சிஸ் 80 mm long having a point of base circle on the ground and the axis inclined at 30 degree to the HP. அதனுடைய தமிழாக்கம் 50 மில்லிமீட்டர் அடிப்பக்க விட்டமும் 80 மில்லிமீட்டர் நீள அச்சும் கொண்ட உருளையானது அதன் அடிப்பக்க விட்டத்தின் ஒரு புள்ளியானது தரையில் இருக்குமாறும் மேலும் அச்சானது ஹெச்பிக்கு 30 டிகிரி கோணத்திலும் இருந்தால் அதன் வீழல் தோற்றத்தினை வரைக. இதான் சம்மை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்கிறது, சம்மை நல்லா புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறது தான் நான் எப்பயும் உங்களுக்கு சொல்கிறது. அப்போ கொடுத்துருக்கிற சம்மை பொறுத்து நம்ம ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் ரெண்டு விஷயத்தை நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஒன்று அதனுடைய ஆக்சிஸ் பொசிஷன், தென் அடுத்தது அதனுடைய டெர்மினாலஜியை பேஸ் பண்ணி அதனோட பொசிஷன். இதை ரெண்டையும் ஜட்ஜ் பண்ணி அந்த சாலிடானது எந்த பொசிஷனில் இருக்குது அதனோட நிலையை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தீர்மானிக்கணும். தென் அதனுடைய நிலையை தீர்மானித்ததுக்கு அப்புறம், அதாவது அதனோட பொசிஷனை தீர்மானித்ததுக்கு அப்புறம் அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, எந்த வியூவில் அதனோட ட்ரூ ஷேப், அதாவது அதனுடைய உண்மை தோற்றம், அதாவது உண்மை தோற்றம்னா என்னன்னு சொல்லுவோம், எந்த வியூவில் அதனோட டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் தெரியுதோ அதை தான் அந்த சாலினுடைய உண்மை தோற்றம் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஜட்ஜ் பண்ணிவிட்டு தென் அதனுடைய உண்மை தோற்றத்தினுடைய வியூ, எந்த வியூ, சப்போஸ் டாப் வியூவில் தான் அதனுடைய டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் தெரியுது அப்படின்னோன்னா டாப் வியூவை முதல்ல வரையணும். தென் அதிலிருந்து ஃப்ரண்ட் வியூவை கம்ப்ளீட் பண்ணுவோம். இது ஸ்டேஜ் 1. அடுத்த ஸ்டேஜ் 2ல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னோன்னா, ஆக்சிஸ் பொசிஷனை வச்சு இன்க்ளைன் டு ஹெச்பியா இன்க்ளைன் டு விபியா அப்படிங்கிறத பொறுத்திருந்து, அல்லனா அவன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கானோ அதை பொறுத்து என்ன பண்ணுவோன்னா ஸ்டேஜ் 2வை நம்ம என்ன பண்ணுவோன்னா வரையும். இதுதான் பேசிக். இப்போ நான் இந்த சம்மை நான் முதல்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு பொறுத்து அதனுடைய சாலிட் பொசிஷன் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது தெரிஞ்சால் அதுக்கப்புறம் சம்மை வரைகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆன்சரை நான் ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். நம்ம எப்படி சாலினுடைய பொசிஷன் இருக்குங்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ சம்மை என்ன சொல்கிறான், 50 மில்லிமீட்டர் அடிப்பக்க விட்டமும் 80 மில்லிமீட்டர் நீள அச்சும் கொண்ட உருளையானது. ஓகேங்களா? இப்போ ஒரு மாடல் எடுத்துக்குவோம். இதுதான் நம்மளுக்கு என்ன சார் உருளை அப்படின்னா சிலிண்டர். ஓகேங்களா? அப்போ சிலிண்டரில் இதனுடைய பாட்டம் சர்ஃபேஸ், அதான் அடிப்பக்க விட்டம், இது எவ்வளோன்னு சொல்கிறான் சார் அப்படின்னா 50 மில்லிமீட்டர். அதனுடைய அச்சு உயரம், தட் இஸ் ஆக்சிஸ் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீளச்சு, தட் இஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறது இந்த சாலினுடைய டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் வழியாக ஒரு லைன் பாஸ் ஆகிறாப்புல சொன்னோன்னா அதை தான் ஆக்சிஸ் அல்லது தமிழில் அச்சுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஆக்சிஸ் ஹைட் எவ்வளோன்னு சொல்கிறான்னா, அந்த பாட்டம் டு டாப் எவ்வளோ சார் அப்படின்னா 80 mm. அதன் அடிப்பக்க வட்டத்தின் ஒரு புள்ளியானது தரையில் இருக்குமாறும், அடிப்பக்க விட்டத்தின் ஒரு புள்ளி அப்படிங்கிறப்ப, இப்போ அடிப்பக்கத்தில் இது விட்டம் இருக்குது, இதில் ஒரு புள்ளிங்கிறது கிடையாது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஜென்ரேட் பண்ணுறோம். என்னது, எப்படி இந்த சர்க்கிளை 8ஆக டிவைட் பண்ணுவோம். ரைட்டுங்களா? சில பேர் அதை 12ஆக டிவைட் பண்ணுவாங்க. 8ங்கிறது எனஃப், போதும். ரைட்டுங்களா? அப்போ இந்த 8ஆக டிவைட் பண்ணுறோம் பாருங்களேன் இந்த சர்க்கிளை, அதில் ஒரு புள்ளி தரையில் இருக்கணுங்கிறான். புரியுதுங்களா? எப்படி அப்படின்னா அதனோட அச்சும் எப்படி இருக்கணும், ஹெச்பிக்கு 30 டிகிரி கோணத்திலும் இருந்தால் அதன் வீழல் தோற்றத்தினை வரைக அப்படிங்கிறான். சம்மில் சொல்கிறப்ப அதன் அடிப்பக்க விட்டத்தின் ஒரு புள்ளியானது தரையில் இருக்குமாறும் மேலும் அச்சானது ஹெச்பிக்கு 30 டிகிரி கோணத்திலும் இருந்தால் அதன் வீழல் தோற்றத்தினை வரைக. அப்போ அடிப்பக்க விட்டத்தின் ஒரு புள்ளியானது தரையில் இருக்குமாறும் அப்படின்னா அடிப்பக்க விட்டத்தின் புள்ளி தரையில் இருக்கணும் அப்படின்னா
கண்டிப்பாக சாலிடோட பொசிஷன் இப்படி தான் இருக்கும். புரியுதுங்களா? அதே சமயம் ஹெச்பிக்கு 30 டிகிரி கோணத்திலும் இருக்கணும். புரியுதுங்களா? அடிப்பக்க விட்டத்தின் ஒரு புள்ளி வந்து ஹெச்பிலையும் இருக்கணும். அதே சமயம் ஹெச்பிக்கு 30 டிகிரி கோணத்திலும் இருக்கணும். அப்போ ஹெச்பிக்கு 30 டிகிரி கோணம் அப்படின்னோன்னா இப்படி வரணும் நம்மளுக்கு. ரைட்டுங்களா? அதனோட ஆக்சிஸ் வந்து ஹெச்பிக்கு 30 டிகிரி கோணம். இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னோன்னா 30 டிகிரி கோணம்னு சொல்கிறேன். அதே சமயம் 30 டிகிரி கோணத்துலையும் இருக்குது. இப்படி இருக்கிறப்ப இதனுடைய அடிப்பக்க விட்டத்தின் ஒரு புள்ளி வந்து ஹெச்பிலையும் இருக்குது. ரைட்டுங்களா? அடிப்பக்க வட்டத்தின் ஒரு புள்ளி ஹெச்பியில் இருக்கணும் மட்டும் கிடையாது. அதே சமயம் அதனோட அச்சு வந்து 30 டிகிரி கோணத்தில் ஹெச்பியோட இருக்கணுங்கிறான். இந்த ஹெச்பிக்கு அந்த ஆக்சிஸ் வந்து 30 டிகிரி கோணத்திலும் இருக்கணும் அப்படின்னோன்னா சாலிடோட பொசிஷன் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? ஓகே. அப்போ அடுத்ததான் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன சார் அப்படின்னோன்னா, இந்த மாதிரி பொசிஷனில் நம்மளுக்கு ட்ரூ ஷேப் எந்த வியூவில் தெரியும். அப்போ ட்ரூ ஷேப் அப்படிங்கிறத நம்ம எதுன்னு சொல்லுவோம்? எந்த வியூவில் அதனோட டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் தெரியுதோ அதுதான் ட்ரூ ஷேப்னு சொல்லுவோம். உண்மை தோற்றம். அப்போ டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் எந்த வியூவில் நம்மளுக்கு தெரியும்? ஃப்ரண்ட் வியூலையா டாப் வியூலையா? டாப் வியூவில் தான் தெரியும். டாப் வியூவில் வர்றப்ப தான் நம்மளுக்கு இந்த சாலினுடைய டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் தெரியும். பாட்டம் சர்ஃபேஸ் தெரியாது, டாப் சர்ஃபேஸ் மட்டும்தான் தெரியும். அந்த டாப் சர்ஃபேஸ் சிலிண்டரோட டாப் சர்ஃபேஸ் சர்க்கிளாக தெரியுது. ரைட்டுங்களா? அப்போ ட்ரூ ஷேப் இந்த வியூவில் நம்மளுக்கு தெரியுது. இந்த சர்க்கிள் டாப் வியூவில் தெரியுது. அப்போ டாப் வியூவை முதல்ல வரைகிறோம், தென் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வியூ வரைகிறோம். அப்போ ஃப்ரண்ட் வியூவில் அதனுடைய சிலிண்டருடைய ஷேப்பை பாருங்கள். ஃப்ரண்ட் வியூவில் சிலிண்டருடைய ஷேப்பு நம்மளுக்கு எப்படி வந்துடும்? ஒரு ரெக்டாங்கிளாக வந்துடும். ரைட்டுங்களா? ஓகே. அப்போ அந்த ரெக்டாங்கிளுடைய உயரம் தான் நம்மளுக்கு எவ்வளோ சொல்லியிருக்கான்? 18 சொல்லியிருக்கான். அதே மாதிரி இந்த சிலிண்டருடைய அடிப்பக்க விட்டம். ரைட்டுங்களா? அடிப்பக்க விட்டங்கிறது பேஸ் சர்க்கிள். அதே அளவு தான் என்னவும் இருக்கும்? டாப் சர்க்கிளும் இருக்கும். ரைட்டுங்களா? அது எவ்வளோன்னு சொல்லியிருக்கான்? 50 mm சொல்லியிருக்கான். அப்போ டாப் வியூவில் சர்க்கிளை வரைஞ்சிட்டு தென் அதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா ஃப்ரண்ட் வியூவில் வந்து ரெக்டாங்கிளாக கம்ப்ளீட் பண்ணுறோன்னா அதுதான் ஸ்டேஜ் 1. ரைட்டுங்களா? ஓகே. அதை நம்ம ஆன்சர்லேயே நம்ம ப்ரொசீட் பண்ணியிருப்போம். பாருங்கள் இப்போ இந்த ஆன்சரை இப்போ நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு புரிய வரும். ரைட்டுங்களா? நான் சொன்னாப்புல ட்ரூ ஷேப்பில் வந்து நம்மளுக்கு டாப் வியூவில் தெரியுது. அப்போ டாப் வியூவில் சர்க்கிளாக தெரியுது. அந்த சர்க்கிளை முதல்ல வரைஞ்சிக்கிட்டேன். தென் அதுலேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணி என்ன பண்ணுறேன்னா ஃப்ரண்ட் வியூவை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகே. அப்போ டாப் வியூவில் அந்த சர்க்கிளினுடைய டயாமீட்டர் எவ்வளவு? 50 mm. ஃப்ரண்ட் வியூவில் இந்த ரெக்டாங்கிளுடைய ஹைட் எவ்வளோ சார் அப்படின்னோன்னா 80 mm. இது ஸ்டேஜ் 1. இது ரெண்டையும் முடித்தோன்னா நம்மளுக்கு ஸ்டேஜ் 1 ஓவர். தென் ஸ்டேஜ் 2ல் என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா இந்த ஃப்ரண்ட் வியூ, அதாவது ஸ்டேஜ் 1 இந்த ஃப்ரண்ட் வியூவை 30 டிகிரிக்கு இன்க்ளைண்டாக. ரைட்டுங்களா? ஓகேங்களா? 30 டிகிரிக்கு ஆக்சிஸ் லைனை வரைஞ்சிட்டு ஸ்டேஜ் 1 ஃப்ரண்ட் வியூவை அப்படியே என்ன பண்ணுறோன்னா பேஸ்ட் பண்ணுறோம். ரைட்டுங்களா? பட் என்ன அப்படின்னோன்னா இந்த 5th பாயிண்ட் நல்லா கவனிங்க. இங்கே ஸ்டேஜ் 1 இருக்கக்கூடிய இந்த 5th பாயிண்ட் இருக்குது பாருங்களேன். அது வந்து எதில் டச் ஆகிருக்கணும்? இந்த பேஸ் லைன் XYயோட டச் ஆகிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அதே சமயம் இந்த அளவு எது? இந்த 3-1 to 5-1, இந்த 3-1 to 5-1 இருக்குது பாருங்கள். அந்த அளவு இந்த 3 to 5 என்ன அளவோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ரைட்டுங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. தென் இந்த ஸ்டேஜ் 2ல் இந்த ஃப்ரண்ட் வியூ வந்து 30 டிகிரி இன்க்ளைண்டு வரைஞ்சி தென் ஸ்டேஜ் 2 ஃப்ரண்ட் வியூனுடைய ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்தும் வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் லைன், ஸ்டேஜ் 1 டாப் வியூனுடைய ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்தும் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் லைன் வரைஞ்சி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் மீட் பண்ணி எது தெரியுமோ அதை கண்டினியூஸ் லைனாக வரைஞ்சி தெரியாததை ஹிடன் லைனில் வரைஞ்சோன்னா என்டையர் சம் இஸ் ஓவர். இதை தான் நம்ம போன லெக்சரில் பார்த்தோம். இதே தான் இங்கே ப்ரொசீட் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா? தென் இனிமேலுக்கு இது எப்படி வரைகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் கான்செப்ட். இப்போ இது சிலிண்டராக இருக்கிறதுனால சிலிண்டராக வரைகிறோம். இதே போன லெக்சரில் எக்ஸ்டர்னல் பிரிசம் இருந்துச்சு, அதை வரைஞ்சோம். பென்டகனல் பிரிசம்னா அதே மாதிரி, பென்டகனல் பிரமிட்னா அதே ப்ரொசீஜர். பட் என்ன, சாலினுடைய வடிவம் மாறுபடும் பொழுது அதனுடைய வடிவங்கள் தான் மாறுபடுது.
ரைட்டுங்களா? ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூனுடைய வடிவங்கள் தான் மாறுபடும். மற்றபடி ப்ரொசீஜரில் நம்ம எப்பயுமே தெளிவாக இருந்தோம்னா எந்த சம்மாக இருந்தாலும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி சார், நான் முதல்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இந்த டாப் வியூ வரையணும். அந்த டாப் வியூவுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா முதல்ல அந்த பேஸ் சர்க்கிளினுடைய அளவு எவ்வளவு? விட்டம் 50 மில்லிமீட்டர், அடிப்பக்க விட்டம் 50 மில்லிமீட்டர். அப்போ அதை நான் எப்படி வரைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா சொல்கிறேன். என்ன சார் அப்படின்னோன்னா முதல்ல என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா ஒரு சென்டரை ஃபிக்ஸ் பண்ணி காம்பஸில் ஒரு 50 mm டயாமீட்டர் வேணும். ரைட்டுங்களா? 50 mm டயாமீட்டர் வேணும்னா காம்பஸில் நம்ம எடுக்க வேண்டிய அளவு எவ்வளவு? 25 mm, 25 mm. எப்போயுமே விட்டம் வேணும் அப்படின்னோன்னா அதில் பாதி எடுக்கணும். அப்போ 50 mmங்கிறது விட்டம், அதில் பாதி 25 mm ஸ்கேலை யூஸ் பண்ணி காம்பஸில் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா இந்த சர்க்கிளை வரைகிறேன். இது எப்படி வரைஞ்சேன் அப்படிங்கிறத இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா காம்பஸில் ஒரு 25 mm, ஏன்னா டயாமீட்டர் எவ்வளவு? 50 மில்லிமீட்டருங்கிறதுனால 25 mm காம்பஸில் எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? சப்போஸ் 60 mmனா எவ்வளோ எடுத்துக்கணும்? 30 mm காம்பஸில் எடுத்துக்கணும். 70னா அதில் பாதி, விட்டோம்னா அதில் பாதி அளவு எடுத்துக்கணும். ஆரம்னா அதே அளவு எப்பயும் காம்பஸில் எடுத்துக்கணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிவன் டேட்டாவில் அதாவது சம்மில் கொடுத்துருக்க ஆரம் கொடுத்துருந்தானா அதே அளவு காம்பஸில் எடுத்துக்கணும். விட்டோம்னா அதில் பாதி அளவு எடுத்துக்கணும். இது ஜென்ரல் பேசிக். அப்போ 50 mm விட்டோம், அப்போ 25 mm காம்பஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா ஒரு சர்க்கிளை வரைகிறேன். அதை தான் நான் இங்கே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னோன்னா வரைஞ்சி காமிச்சிருக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு சின்ன ஒரு டெமோ. இது மாதிரி சென்டர் வச்சுக்கிட்டு 25 mm நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னோன்னா ஸ்கேலை யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இதே மாதிரி ஒரு சர்க்கிளை வரைஞ்சிட்டு அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இந்த சென்டர் பாயிண்ட் வழியாக ஒரு ஹரிசாண்டல் லைன், ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறேன். ஓகே, ஸ்கேலை யூஸ் பண்ணிக்கோங்க, வரைஞ்சிக்கோங்க. ட்ராப்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. எதை யூஸ் பண்ணாலும் ஹரிசாண்டலாக இருக்கணும், வெர்டிக்கலாக இருக்கணும். இதெல்லாம் அடுத்து என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா காம்பஸ் எடுத்துக்கிட்டு இந்த ஆர்க்கில் என்ன பண்ணுறேன்னா ஒரு முக்கால் அளவு இதை சென்டராக வச்சுக்கிறேன். இதை ஒரு முக்கால் அளவு எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா இதை சென்டராக வச்சு இந்த ஆர்க் ஒன்று வரைகிறேன். தென் அடுத்தது இந்த பாயிண்ட் முதல்ல இதை சென்டராக வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா ஒரு ஆர்க். ஓகே, அடுத்தது இந்த பாயிண்ட்டை சென்டராக வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா பாருங்கள், இந்த பாயிண்ட்டை சென்டராக வச்சு வரைஞ்ச ஆர்க்கை கட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த கட் பண்ண பாயிண்ட்டை, இந்த ரெண்டும் கட் பண்ண பாயிண்ட்டை இந்த சென்டர் பாயிண்ட்டோட இணைச்சி இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு லைன் வரும். ரைட்டுங்களா? ஒரு சர்க்கிளை 8ஆக எப்படி டிவைட் பண்ணுறதுங்கிறதுக்கு நான் உங்களுக்கு இதை சொல்லி கொடுக்குறேன். சென்டர் பாயிண்ட் வழியாக ஒரு ஹரிசாண்டல் வெர்டிக்கல் வரைகிறப்ப இது 4 டிவிஷன் ஆகிடும். மறுபடியும் இதை இன்னொரு 4ஆக டிவைட் பண்ணுறதுக்கு தான் இந்த மெத்தட். என்னது? இந்த ஆர்க்கில் முக்கால் அளவு காம்பஸில் எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு ஆர்க், இதை சென்டராக வச்சு இப்படி ஒரு ஆர்க், அடுத்து இதை சென்டராக வச்சு வரைஞ்ச ஆர்க்கை இப்படி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண பாயிண்ட்லேருந்து இது கட் பண்ண பாயிண்ட் சென்டர் பாயிண்ட்லேருந்து ஸ்கேலை யூஸ் பண்ணி இது ப்ளஸ் இது வழியாக என்ன பண்ணுறேன்னா லைனை வரைஞ்சி அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இதே மாதிரி மெத்தடை இங்கே என்ன பண்ணணும்? இதே மாதிரியே முக்கால் அளவு, அந்த அளவை மாற்றாதீங்க. எடுத்து இப்படி ஒரு ஆர்க், அடுத்து இதை சென்டராக வச்சு வரைஞ்ச ஆர்க்கை கட் பண்ணுங்கள். தென் இந்த 2 ஆர்க்கும் கட் பண்ணுற பாயிண்ட்டை மையமாக வச்சு ஸ்கேலை யூஸ் பண்ணி இது வழியாக இந்த 2 ஆர்க்கும் கட் பண்ணுற பாயிண்ட்டு ப்ளஸ் இந்த பாயிண்ட் வழியாக ஸ்கேலை யூஸ் பண்ணி ஒரு லைனை வரைஞ்சி தென் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இப்போ சர்க்கிள் ஆனது எத்தனையாக கட் ஆகிடும்? 8 டிவிஷனாக ஆகிடும். ரைட்டுங்களா? இங்கே ஒரு 4, இதில் ஒரு 2, இதில் ஒரு 2, மொத்தம் 8 டிவிஷன். ஓகே, அதை தான் இங்கே நான் வரைஞ்சிருப்பேன். இதை உங்களுக்கு பார்க்குறப்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும், ஏன்னா நிறையா நம்பர்ஸ் வந்திருக்கு, இதெல்லாம் வந்திருக்கு. ரைட்டுங்களா? சர்க்கிள், ஹரிசாண்டல், இது ஹரிசாண்டல், வெர்டிக்கல், தென் இப்படி ஆர்க்கை யூஸ் பண்ணி இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன், மொத்தம் 8 லைன் வரைஞ்சாச்சு. இப்போ அந்த சர்க்கிளை 8ஆக நம்ம என்ன பண்ணியாச்சு? பிரித்தாச்சு. பிரிச்சுட்டு நான் இதுக்கு நேம் கொடுக்குறேன். என்ன சார் அப்படின்னோன்னா ABCDEFGH அப்படின்னு ஒன்றும் 1 2 3 4 5 6 7 8ன்னு 2 நம்பராக கொடுத்துறேன். அது ஏன் சார் 8 டிவிஷன் அப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னோன்னா 8ஆக பிரிச்சுருக்கோம். கவனிங்க, இந்த சாலிடை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் வந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு டாப் வியூவில் பாருங்கள்,
டாப் வியூவில் பார்க்குறப்ப ஒரு சர்க்கிள் தான் தெரியும். இதை நான் ஆல்ரெடி பழைய லெக்சரில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். டாப் சர்க்கிள் தான் தெரியும். எது மறைஞ்சிரும்? இந்த பாட்டத்தில் இருக்கக்கூடிய சர்க்கிள் தெரியாது. அப்போ நான் டாப் சர்க்கிள் 8 டிவைட் பண்ணதுக்கு நான் நேம் என்ன கொடுத்துருக்கேன்? ABCDEFGHன்ட்டு 8 டிவிஷனும். பாட்டம் சர்க்கிள் தெரியல, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? 1 2 3 4 5 6 7 8ன்னு கொடுத்துக்கிறேன். தெரியலங்கிறதுனால அதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ராக்கெட் பண்ணியிருக்கேன். தட்ஸ் ஆல். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள் இதை. ஓகே, அப்போ ABCDEFGH 1 2 3 4 5 6 7 8ங்கிற பேஸ் சர்க்கிள் அது தெரியாது, அதனால் அதை ப்ராக்கெட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணேன்னா எனக்கு டாப் வியூ ஓவர். தென் இதுலேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னோன்னா ஃப்ரண்ட் வியூ வரையணும். அப்போ என்ன பண்ணேன் சார் அப்படின்னோன்னா இந்த ஏலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் ஸ்கேலை யூஸ் பண்ணிக்கிறேன். ஏலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன். வெர்டிக்கல் லைனாக கரெக்டாக 90 டிகிரி இருக்கணும், பார்த்துக்கோங்க. அடுத்து பியிலேருந்து ஸ்கேலை யூஸ் பண்ணி அதே இன்னொரு வெர்டிக்கல் லைன் வர்றேன். அது இந்த ஹெச் வழியாலையும் பாஸ் ஆகும், அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். தென் சியிலேருந்து அதே மாதிரி அது ஜி வழியாலையும் பாஸ் ஆகும், எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். டியிலேருந்து இன்னொரு லைன் அது எஃப் வழியால் பாஸ் ஆகும், அதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஃபைனல் ஒன் இ, அதுலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன். ரைட்டுங்களா? தென் அடுத்தது ஸ்கேல் எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸ்டெண்ட் பண்ண லைன் எவ்வளோ சார் அப்படின்னோன்னா தட் இஸ் ஃப்ரண்ட் வியூ ரெக்டாங்கிளாக இருக்கும். அதனோட ஹைட் எவ்வளோன்னு நம்மளுக்கு ஆல்ரெடி சம்மில் கொடுத்துருக்கு, 80 mm. அப்போ ஸ்கேல் எடுத்து இதுலேருந்து ஒரு 80 mm மார்க் பண்ணி என்ன பண்ணுறேன்னா ஒரு ஹரிசாண்டல் லைனை வரைஞ்சிக்கிறேன். அப்போ எனக்கு வேண்டிய ஃப்ரண்ட் வியூ கிடச்சிரும். அந்த ஃப்ரண்ட் வியூ என்ன? ஒரு ரெக்டாங்கிளாக இருக்கும். இந்த ஜெனரேட்டர் லைன்ஸ் வரைஞ்சிருக்கிறதுனால இது என்ன ஆகும் அப்படின்னோன்னா இது உள்ளுக்குள்ளே இந்த ஒரு ஜெனரேட்டர் லைன், இது ஒரு ஜெனரேட்டர் லைன், இது ஒரு ஜெனரேட்டர் லைன் உள்ளே வரும். ரைட்டுங்களா? ஓகே, வந்த லைனுக்கு நான் இப்போ நேம் கொடுக்குறேன். என்ன சார் அப்படின்னோன்னா டாப் சர்ஃபேஸ் ABCDEFGH, பாட்டம் சர்ஃபேஸ் 1 2 3 4 5 6 7 8. இது ஃப்ரண்ட் வியூங்கிறதுனால எல்லாத்துக்கும் டேஷ் கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்கிறாப்புல தான் இந்த ABCDEFGH. இப்போ இது டாப் வியூ. டாப் வியூலேருந்து டாப் வியூனுடைய ஃப்ரண்டில் நின்று நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே ஃப்ரண்ட் வியூ தானே நம்ம வரைஞ்சிருக்கிறோம். அப்போ இந்த டாப் வியூனுடைய ஃப்ரண்டில் நின்று பார்க்குறப்ப எனக்கு எது தெரியும்? இந்த A to E வரைக்கும் தெரியும், ஒரு ஆஃப் மட்டும் ABCDE மட்டும் தெரியும். எதெல்லாம் பின்னாடி வந்துடுது? FGH பின்னாடி வந்துடுது, அது தெரியாது. அதை தான் இங்கே நான் பண்ணியிருப்பேன் பாருங்கள். ABCDE FGH பின்னாடி வந்ததுனால தெரியாது, அதை ப்ராக்கெட் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே பாருங்கள், இது A B H. B வந்து முன்னாடி இருக்குன்னு தெரியும், H தெரியாது, அதனால் ப்ராக்கெட் பண்ணிட்டேன். இது CG. C தெரியும், முன்னாடி இருக்கும். G தெரியாது, பின்னாடி வந்ததுனால அது ப்ராக்கெட். DF. D முன்னாடி வந்ததுனால தெரியுது, F பின்னாடி வந்ததுனால தெரியாது, ப்ராக்கெட். இது E ஒன்று தானே வருது, அதனால் E டேஷ். இதே மாதிரி தான் இந்த 1 2 3 4 5 6 7 8. அப்போ பாருங்கள், இந்த 1 to 5 வரைக்கும் ஃப்ரண்டில் வந்துடும், அது விசிபிள். 6 7 8 பேக்கில் வரும், அது வந்து என்ன ஆகாது, தெரியாது, அதனால் ப்ராக்கெட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இது 1 2 8, 2 விசிபிள், 8 தெரியாது, அதனால் ப்ராக்கெட் பண்ணிடுவோம். இது 3 7, 3 தெரியும், 7 பின்னாடி வந்ததுனால தெரியாது, ப்ராக்கெட். இது 4 6 இந்த லைன். அப்போ 4 விசிபிள் முன்னாடி இருக்கும், 6 பின்னாடி வந்ததுனால அதை ப்ராக்கெட் பண்ணியிருக்கேன். த லாஸ்ட் ஒன் 5th ஒன். ஃப்ரண்ட் வியூங்கிறதுனால எல்லாத்துக்கும் டேஷ் கொடுத்துருக்கேன். அப்போ இதை முடிச்சுட்டேன்னா டாப் அண்ட் ஃப்ரண்ட் வியூ ஓவர். அப்போ ஸ்டேஜ் 1 ஓவர். ஓகேங்களா? தென் அடுத்தது ஸ்டேஜ் 2 வரையணும். ஸ்டேஜ் 2 வரைகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா முதல்ல ஏதாவது ஒரு லைனை நான் வரையணும். இந்த டாப் வியூ கம்ப்ளீட் பண்ணதுமே ஒரு 20 mm கேப்பில் இந்த XY ரெஃபரன்ஸ் லைனை வரைஞ்சிருங்க. இந்த ரெஃபரன்ஸ் லைன் மேலே தான் இந்த ஃப்ரண்ட் வியூ உட்காந்துருக்கணும், அதை எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தென் அடுத்தது நான் என்ன பண்ணணும் சார் அப்படின்னோன்னா 7th ஸ்டேஜுக்கு வர்றேன். அப்போ இன்க்ளைன்டு பொசிஷன். அப்போ 30 டிகிரிக்கு ஆக்சிஸ் இருக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இந்த XY ரெஃபரன்ஸில் ஏதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா ப்ரொடெக்டரை வச்சுக்கிறேன். ஓகே, இப்படி என்ன பண்ணுறேன், இப்போ இங்கே தானே லைன் இருக்குது. அப்போ ப்ரொடெக்டர் என்ன பண்ணணும், அதனுடைய சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னோன்னா ஒரு 30 mmக்கு ஒரு லைனை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, வச்சு என்ன பண்ணுங்கள் அப்படின்னோன்னா இதுலேருந்து ஒரு லைனை வரைஞ்சிக்கோங்க. ஓகே, வரைஞ்சிட்டோம் அப்படின்னோன்னா நம்மளுக்கு 30 டிகிரி இன்க்ளைனில் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னோன்னா ஆக்சிஸ் கிடச்சிரும். இப்போ இந்த ஆக்சிஸில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா ஸ்டேஜ் 1ல் இருக்கக்கூடிய
ஸ்டேஜ் 1ல் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரண்ட் வியூ அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆக்சிஸ் 30 டிகிரிக்கு இருக்குங்களா, இதுக்கு பேரலாக என்ன பண்ணணும்னா வரைஞ்சோன்னா அதுதான் ஸ்டேஜ் 2னுடைய ஃப்ரண்ட் வியூ. ஓகே, அப்போ அது வரைகிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னா, ஸ்டேஜ் 1க்கு வாங்க. இந்த அளவை என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிற அளவை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்கேலில் எடுத்துக்கோங்க. ரைட்டுங்க, ஸ்கேலில் எடுத்து பாருங்கள். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு 70 mm இருக்குன்னு நினச்சிக்கோங்க, ஆர் ஒரு 80 mm, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 70 mm இல்லைன்னா 80 mm வச்சுக்குவோம். நம்ம எவ்வளோ வச்சுக்குவோம், ஒரு 70 mm இருக்குதுன்னு வச்சுக்குவோம். 70 mm இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்குவோம். அப்போ 70 mmனா என்னென்னா, நீங்கள் அப்படியே ஸ்கேல் ஆர் மினி டிராப்டர் என்ன பண்ணணும்னா இப்படியே நவுத்திக்கிட்டு வரணும். நவுத்துறப்ப என்ன சார் அப்படின்னா, இந்த ஆக்சிஸுக்கு உங்களுக்கு மினி டிராப்டரோ இல்லைன்னா ஸ்கேலோ பர்பண்டிகுலராக இருக்கணும். அப்படி வச்சுக்கிட்டு வரணும். புரியுதுங்களா? இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டு வாங்க. வச்சுட்டு வர்றப்ப இப்போ 70 mmன்னு நினச்சிக்கோங்க. இந்த சைடு வந்து 70 mmனா இந்த ஆஃப் 35 இருக்கணும், இந்த ஆஃப் 35 இருக்கணும். அந்த 35 வர வரைக்கும் இப்படியே மூவ் ஆகுங்க. இங்கே 35 வர்றப்ப என்ன ஆகணும், இதுலேருந்து இது 35 இருக்கணும். இந்த எண்டு பாயிண்ட் வந்து கரெக்டாக என்ன ஆகணும், இந்த XY ரெஃபரன்ஸ் லைனோட மீட் பண்ணணும், டச் ஆகணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ டச் ஆகணும். அப்போ இதுலேருந்து இது 35, இதுலேருந்து இது 35 ஃபிக்ஸ் பண்ணி ஒரு லைன் வரைங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ இதை முடிச்சாச்சு. தென் அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஆக்சிஸ்க்கு பேரலாக, இப்போ இதுதானே ஆக்சிஸு, இந்த ஆக்சிஸ்க்கு பேரலாக என்ன பண்ணுங்க அப்படின்னா, இங்கே வரைஞ்ச ஒரு லைனில் இன்னொரு பேரலல் லைன் வரைங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதே பேரலுக்கு பாட்டத்துலேயும் ஒரு பேரலல். இந்த அளவு தான் நம்மளுக்கு தெரியுமா, எவ்வளவு 80ங்களா? அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இதுலேருந்து ஒரு 80 mm, இதுலேருந்து ஒரு 80 mmக்கு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இந்த வெர்டிக்கல் லைனுக்கு பேரலாக இன்னொரு பேரலல் லைனை இந்த சைடு வரைய போகிறோம். அப்போ இதுக்கு பேரலாக இப்படி செட் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஸ்கேலில் என்ன பண்ணுறோம், இதுக்கு பேரலாக அது இப்படியும் வச்சுக்கலாம், பின்னாடி வச்சுக்கலாம், முன்னாடி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், பேரலாக செட் பண்ணுங்கள். அப்படியே மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த 80 mm மார்க் பண்ணியிருக்கீங்களா, அதில் வச்சு ஒரு லைன். ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த ரெக்டாங்கில் வரைஞ்சிட்டோம். தென் அடுத்து நம்ம வரைய வேண்டியது இந்த இன்னரில் இந்த ஒரு லைன், இந்த ஒரு லைன். அதுக்கு என்ன பண்ணணும், அங்கே ஸ்டேஜ் 1க்கு போங்க. ஃப்ரண்ட் வியூவில் இந்த கேப் என்னன்னு ஸ்கேலை வச்சு அலைங்க. அதே கேப்பு தான் இங்கேயும் இருக்கும். புரியுதுங்களா? இது ரெண்டும் ஒன்றா தான் வரும். ஓகே, இந்த அளவு என்னவோ அதே அளவு தான் இது இருக்கும். ஓகே, இந்த லைன் வரையணும்னா இதுக்கும் இடையே உள்ள தொலைவு வேணும், இல்லைன்னா இதுக்கும் இடையே உள்ள தொலைவு. நான் என்ன பண்ணுறேன், இதுக்கும் இடையே உள்ள தொலைவு எடுத்துக்கிறேன். அப்போ அது ஒரு 10 mm வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அந்த 10 mm என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுலேருந்து ஸ்கேலை மையமாக வச்சு இங்கே ஒரு 10 mm கட் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 10 mm ஸ்கேலில் இங்கே ஒரு கட் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சேம் பேரலல் லைன் பாருங்கள், இதுக்கு பேரலல் லைனை அப்படியே என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு லைனையும் அப்படியே மாற்றாமல் அப்படியே மூவ் பண்ணி வந்து அடுத்தது இங்கே ஒரு லைனையும் வரைஞ்சிடறேன். வரைஞ்சோன்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும், இந்த ரெக்டாங்கிள் ஸ்டேஜ் 2னுடைய ஃப்ரண்ட் வியூனுடைய ரெக்டாங்கிள் பவுண்டரியும் கம்ப்ளீட் ஆகிடும், இந்த ஜெனரேட்டர் லைனும் கம்ப்ளீட் ஆகிடும். இது வந்து ஆக்சிஸ் லைனுங்கிறதுனால இதை கொஞ்சம் வெளியில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அடுத்தது செய்ய வேண்டியது என்ன சார் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே வாங்க, ஸ்டேஜ் 1க்கு இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, 1 2 3 4 5 6 7 8 A B A dash B dash C dash, இது அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், டாப் தானே எப்போயுமே வந்து ஏபி, ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம், அது A டேஷ்னு இருக்கிறது A1 டேஷ், ஏன்னா இது ஸ்டேஜ் 2ங்கிறதுனால 1ன்னு இங்கே போட்டுக்கிறோம். B1 டேஷ், C1 டேஷ், D1 டேஷ், அதில் என்ன கொடுத்துருமோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டு 1 1 போட்டுக்கிறோம். அதே மாதிரி இது 1 டேஷ் 2 டேஷ் 3 டேஷ் 4 டேஷ் 5 டேஷ் 6 டேஷ், அதில் அப்படியே பார்த்து என்ன கொடுத்துருக்கோமோ அப்படியே இங்கே பார்த்து கொடுத்துக்குறோம். ஆனால் அங்கே 1 டேஷ்னு இருக்கும், இங்கே 1 1 டேஷ் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகே, இதை கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா ஸ்டேஜ் 2ல் நம்மளுக்கு ஃப்ரண்ட் வியூ வந்து ஓவர். தென் அடுத்த நம்ம வரைய வேண்டியது ஃபைனல் டாப் வியூ. இப்போ ஃபைனல் டாப் வியூக்கு நம்ம செய்ய வேண்டியது போன லெக்சரில் பண்ணாப்புல தான். என்ன சார் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்தும் ஜெனரேட்டர் பாயிண்ட்லேருந்தும் இந்த ஸ்டேஜ் 2னுடைய ஃப்ரண்ட் வியூனுடைய ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்தும் வெர்டிக்கல் லைன் வரைகிறேன். வெர்டிக்கல்னால் வெர்டிக்கலாக இருக்கணும், ஸ்கேலை யூஸ் பண்ணி வரைகிறப்ப வெர்டிக்கலாக இருக்கணும். அதே மாதிரி இதுலேருந்தும் வரையணும்.
ஓகே, ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்தும் வெர்டிக்கல் லைனை வரையணும். அது பாட்டம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். தென் அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது, இப்போ வெர்டிக்கல் லைன் வரைஞ்சதை என்ன பண்ணணும், ஸ்டேஜ் 1 ஃப்ரண்ட் வியூலேருந்து வரைஞ்ச இந்த வெர்டிக்கல் லைனை ஸ்டேஜ் 1 டாப் வியூ இருக்குது தெரியுங்களா, இந்த டாப் வியூனுடைய ஒவ்வொரு பாயிண்ட் தான் ஹரிசாண்டல் லைன் வரையும். ஓகே, இந்த டாப் வியூனுடைய ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து ஹரிசாண்டல் லைன் வரையணும். வரைஞ்சி என்ன பண்ணணும், இங்கே கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸை கட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இது என்ன G7, அப்படியே ஹரிசாண்டல் அப்படியே வாங்க. G7 எங்கே வருதுன்னு பாருங்கள், இங்கே 7 வருது பாருங்கள். ஓகே, இங்கே வர்றப்ப நீங்கள் மார்க் பண்ணணும் 7 G அடுத்து எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும், இங்கே இருக்குது G. ஓகே, அடுத்து பாருங்கள், இந்த பாயிண்ட்டுக்கு வர்றோம். இந்த பாயிண்ட் என்னது, H8 1 F6. அதே மாதிரி அப்படியே வாங்க, இங்கே பாருங்கள் H8 F6, இங்கே பாருங்கள் 68 HF. ஓகே, இந்த கரஸ்பாண்டிங் வெர்டிக்கல் லைனை கட் பண்ணி ஹரிசாண்டல் வரைகிறப்ப கரஸ்பாண்டிங் வெர்டிக்கல் லைனை கட் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட்டையும், ஓகேங்களா, இந்த சைடு அப்போ இது பாட்டம் 1 2 3 4 5 6 7 8 அப்படிங்கிறது 1 1 2 1 3 1 வரும். ரைட்டுங்களா, இது A1 B1 C1 வரும். இது மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும், மார்க் பண்ணுங்க. ஓகே, மார்க் பண்ணிவிட்டு தென் அடுத்தது நம்ம ஃபைனல் ஷேப் வரையணும். மார்க் பண்ண அந்த பாயிண்ட்ஸினுடைய பவுண்டரிஸ், எக்ஸ்ட்ரீம் பவுண்டரினா என்னது, வெளிப்புறம். அந்த வெளிப்புறத்தை மட்டும் இங்கே பாருங்கள், அப்படியே வெளிப்புறம் எக்ஸ்ட்ரீம் பவுண்டரி. ஓகே, இந்த பாயிண்ட்டை அப்படியே ஸ்மூத் கர்வ், அதே மாதிரி இதுவும் ஸ்மூத் கர்வ். இதை லைனாக என்ன பண்ணுறேன், வரைஞ்சிடறேன். வரைஞ்சிட்டேன்னா ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஓவர். ஓகே, எப்பயுமே ஃபைனல் டாப் வியூலையோ ஃபைனல் ஃப்ரண்ட்லையோ முதல்ல எக்ஸ்ட்ரீம் பவுண்டரியை முடிச்சிடணும். எக்ஸ்ட்ரீம் பவுண்டரிங்கிறது எக்ஸ்ட்ரீம் வெளிப்புறம். ரைட்டுங்களா, அப்படியே வெளிப்புறத்தை ஜாயின் பண்ணிடணும். அதில் எது தெரியும் தெரியாதெல்லாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது. அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இப்போ இதுதானே உங்களுக்கு ஸ்டேஜ்